தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் ஒரு மிகவும் பரபரப்பின் உச்சத்தில் தமிழக அரசியல் போய் கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்? தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் 118 அப்படிங்கிற எண் கொடுத்திருந்தால் இந்த பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருக்கும். ஆனால் மக்கள் அவ்வாறு வாக்களிக்கவில்லை. 108 இடங்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். விஜய் மட்டுமே அதில் 2 வென்றிருக்கிறதால் 107 மட்டும்தான். காங்கிரஸ் முதல் ஆளாக போய் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 112ஆக அது உயர்ந்திருக்கிறது. ஆனால் மேலும் மெஜாரிட்டிக்கு 6 எண்கள் தேவைப்படுகிறது. இதற்கு பெரும் முட்டுக்கட்டையாக கவர்னர் இருந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் நேற்று இரவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பரபரப்பான செய்தி, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறது. இபிஎஸ்ஐ முதல்வராக்கி ஒரு ஆட்சி அமைக்க போகிறார்கள். உதயநிதி அவர்கள் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு, எம்எல்ஏக்களை கூட்டி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்லுது சார்? ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. முதல்ல விஜய் அவரை கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடல. அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ரெடியா இல்லை. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உங்ககிட்ட ஆதரவு கடிதங்கள் நீங்க கொடுக்கல, 118 பேர் உங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரியான எந்த விதமான சாட்சியமும் நீங்க எனக்கு கொடுக்கல, அதனால நான் உங்களை அழைக்கலன்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அவருக்கு 112 பேர் ஆதரவு இருக்கு. அவரை நீங்க அசம்பிளியில அவரை நம்பிக்கை தீர்மானம் கொண்டு சொல்லி அதன் மூலமா டிசைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் என்னவா இருக்குன்னா, கவர்னருக்கு ஒரு விருப்ப உரிமை இருக்கு டிசைட் பண்றதுக்கு யாரை கூப்பிடணும்ட்டு. ஆனா அதுல கொஞ்சம் ஒரு அடிப்படை நேர்மை இருக்கணும். அதுல இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காரு. இவர் ஒன்றும் பெரிய அலையில எல்லாம் வரல. இவருக்கு விஜய் அலை அடிச்சு இதெல்லாம் இல்ல. சும்மா விஜய் அலை அடிச்சதுன்னா 8 மாவட்டத்துல விஜயை காணுமே, எங்க போனாரு? 8 மாவட்டத்துல விஜயே கிடையாது. அப்புறம் எங்க போனாரு? விஜய் அலையெல்லாம் அடிக்கல சார். சில பல ஏரியாக்கள்ல ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. மத்திய வட மாவட்டங்கள்ல 11 இடமோ 12 இடமோ தான் வாங்கியிருக்காரு. மத்திய வட மாவட்டங்கள் அவருக்கு தூக்கி விட்டது சென்னை சுற்று வட்டாரம், கொங்கு மண்டலம், தெற்கு. அதான் அவருக்கு தூக்கி விட்டது. மத்திய வட மண்டலத்துல அவருக்கு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவர் வந்துட்டார்ன்ற போது மக்கள் 107 இடங்கள் கொடுத்தாங்க, மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அப்போ உண்மையிலேயே விஜய் இலையா இருந்தா மக்கள் அவருக்கு மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல? அதனால சரி, அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாரு. கவர்னர் அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் போய் அங்க சேர்ந்துட்டாங்கல்ல. திமுக முதுகுல குத்திட்டு காங்கிரஸ் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போய் சேர்ந்ததுல பாஜகவுக்கு கடும் எரிச்சல். என்னடா அது, நம்ம காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்கணும்னு பாக்குறோம், அதிகாரத்திலேயே பங்கு பெற அளவுக்கு தமிழ்நாட்டில் போயிட்டாங்களா அவங்க? அப்போ முட்டுக்கட்டை போடு, கமலுக்கு இவருக்கு விஜய்க்கு முட்டுக்கட்டை போடுன்ட்டு கவர்னர் மூலமா முட்டுக்கட்டை, உங்களுக்கு நீங்க 118 பேர் ஆதரவு கொண்டு வாங்க அப்படிலாம் கேட்டு கடைசியில இன்னைக்கு உங்ககிட்ட ஆதரவு இல்லை, அதனால கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு கொஞ்சம் முரணானது. ஏன்னா ஒரு பெரும்பான்மையை டிசைட் பண்றது அசம்பிளி தான் டிசைட் பண்ண முடியும். அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அது வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அந்த சமயத்துல சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சிபிஎம்ஓ 3 பேரும் ஆளுக்கு 2 உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. அவங்க ஆதரிச்சாலே 6-11 காங்கிரஸ் பிளஸ் 107-11 118 வந்திருக்கும். அது ஒரு மார்ஜினலா ஒரு ஓட்டுல வெற்றி பெற்றிருப்பார். அது அப்புறம் அவரால் அந்த கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதுன்னா அது அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. அவர் எப்படி ஆட்களை சேர்க்கலன்றது அது விஜயோடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இவங்க இப்ப இந்த 3 பேரும் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னா, இவங்க பேசுறத பார்த்தா விஜய்க்கு ஆதரவா கவர்னர் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறத பார்த்தா நம்பிக்கை தீர்மானத்துல உங்க ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தான் தெரியுது. ஆனா அதுவே என்னை கேட்டா சரியான ஒரு முடிவு கிடையாது. ஈவன் காங்கிரஸ் பண்ணது பக்கா அநியாயம். ஏன்னா காங்கிரஸ் வாங்கின ஓட்டு முழுக்க பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு எதிரான ஓட்டு தான் வாங்கி. ஏன்னா அந்த மாவட்டங்கள் எல்லாம் தாவேக்கா சுத்தமா இல்ல. சிபிஐ வாங்கின ஓட்டு, சிபிஎம் வாங்கின ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் வாங்கின ஓட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு தான் சார். தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு தான். தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தாவேக்காவோட நீங்க எப்படி சேர்றீங்க சார்? தாவேக்கா எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு நிரூபிக்கணும்னா அது அவனோட தலையீட்டு சார். அது நீங்க எதுக்கு அதை கொண்டாடுறீங்க? இது திருமாவளவன் ஆரம்பத்துல இருந்தே குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. காங்கிரஸ் முதல் குழப்பம் பண்ணாங்க கூட்டணியில, அது முதல் கோணல் முற்றும் கோணல் ஆச்சு. திருமாவளவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, பாஜகவை தடுத்து விட்டோம். அதான் விஜய் மதச்சார்பற்ற ஒரு இதா, ஒரு செக்யூலரா அவரு, நாங்கள் தடுத்து விட்டோம் பாஜக, நீங்களா தடுத்தீங்க பாஜகவை, அவனோட செல்வாக்குல அவர் வந்தார் அவரு, அது நீங்க தடுத்துட்டீங்களா? இது திரும்ப ஏன் இப்படி குழம்பி போறாருன்னு எனக்கு தெரியும். இதே திரும்ப அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னாரு. அப்புறம் இப்ப என்னாச்சு? அதுக்கு பாஜக பி டீம் எல்லாம் சொன்னீங்கல்ல நீங்க, இப்ப என்னாச்சு?
நாங்கள் தடுத்து விட்டோம், பாஜக இங்கு வருவதை தடுத்து விட்டோம், எங்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்னா முதல்ல விஜயே வந்து பாஜக பி மாதிரியானது நிரூபணமாலையே. பல விஷயங்கள்ல வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரே தவிர பல விஷயங்களை எதிர்க்காதே இருக்காரு அவரு. அதான் எல்லாம் இந்த கிறிஸ்டியன்ஸும் ஓட்டு போட்டிருக்கான் ஜோசப் விஜய்ன்றதுனால எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஓட்டு போட்டிருக்காங்க. போட்டு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஒரு ஜோசப் விஜய் முதல்வர் ஆகணும்னு நினைச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஒரு மைனாரிட்டி முதல்வர் ஆகுது நம்ம வரவேற்கிறோம். நம்ம பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. நம்ம பாயிண்ட் என்னன்னா விஜய் திருமாவளவனோ இல்ல சிபிஐயோ சிபிஎம்மோ ஆதரிக்காத இருக்கிறது அவங்க நிலைப்பாடு. ஆனால் அதை வந்து அதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்ல. அதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்லாத சுத்திட்டு இருக்காங்க. எங்க உயர்மட்ட குழு கூப்பிடும், எனக்கு சிபிஐ முடிவு பண்ணுவாங்க, சிபிஐ சிபிஐயோட கலந்தாலோசித்து முடிவு பண்ணணும்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்கள் உயர்மட்ட குழு முடிவு செய்கின்றாரு. அப்ப எதுதான் முடிவு பண்ணுவீங்க நீங்க? சிபிஎம் எடுத்த முடிவு தான் நீங்க கட்டுப்படுவீங்களா? இல்ல உங்க உயர்மட்ட குழு எடுக்கிற முடிவு கட்டுப்படுவீங்களா? இல்ல உங்க 2 உறுப்பினர் ஒரு உறுப்பினர் வேற மாதிரி சொல்றாரு, ஒரு உறுப்பினர் வேற மாதிரி சொன்னா எது கட்டுப்படுவீங்க நீங்க? ஒரு உறுப்பினர் சொல்லுவாரு வேண்டாம் தாவேக்கா சகவாசமே வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு தாவேக்காவோட போனா பெட்டர்னு. அப்ப நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? திரும்ப தேவையில்லாம குழப்பம் வேண்டாம். சிபிஐ சொல்லிட்டாங்க கவர்னருக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. கவர்னர் கூப்பிடணும். சிபிஎம்மும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு தான் இருக்கும். கவர்னர் கூப்பிடணுன்றதுல ஒற்றுமை இருக்கு. ஆதரிக்கணுமா வேண்டாமா நீங்க எப்போனா டிசைட் பண்ணிக்கோங்க. அதுல குழப்பாதீங்க போட்டு. தேவையில்லாம குழப்பாதீங்க. ஆதரிக்கணுமா, நிரந்தரமா ஆதரிக்கணுமா, இல்ல டெம்பரரி ஆதரிச்சா போருமா, அதெல்லாம் உங்க முடிவு. இன்னொன்னு சார், தாவேக்காவுடைய பொறுப்பு நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை. கவர்னர் கூப்பிடணும். நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்க யாரை பிடிக்கிறாங்க, யாரை பிடிக்கல, யார் காலில் விடுறாங்கலாம் உங்களுக்கு எதுக்கு கவலை? நீங்க அவருக்கு தான் ஓட்டு வாங்கினீங்க, அவருக்கு தான் வின் பண்ணீங்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு லெட்டர் என்ன சொல்லிடுங்க, ஐயா நாங்க தேர்தலில் உங்களை எதுக்கு தாங்க நின்னோம், நாங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க போட்டு? இல்ல ஒரேடியா போய் சேர்ந்து இல்ல ஆதரிங்க. ஒண்ணு வந்து குளத்துல குதிச்சிருங்க, இல்ல கரையில நில்லுங்க, இல்ல நான் அரைகுறையா அந்த பட்டும் படாலும் நனைஞ்சும் நனையாமல் இருப்பேன்னு என்ன அர்த்தம்? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கிளியர் முடிவு எடுங்க. இப்ப காங்கிரஸ் கிளியர் முடிவு எடுத்து முதுகுல குத்திட்டு போயிட்டான். அடுத்து நீங்க 3 பேர் எடுங்க. யார் வேணாம் அவங்கள? அரசியல் இதெல்லாம் சகஜம் தான். திமுக இதெல்லாம் பார்க்காத விஷயம் கிடையாது. இவங்க மாதிரி பல பேர் முதுகுல குத்திட்டு போறதை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தாவேக்காவுக்கு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து ஆதரிச்சாங்கன்னா ஒரு 118 இடம் நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கவர்னர் நம்பல. அதனாலதான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை அழைக்க முடியாதுன்ட்டார். இப்போ பாஜக தன்னோட விளையாட்டு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? பழனிசாமி போய் பாக்குறாரு. கவர்னர் இன்னைக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போய் பார்த்துருப்பாரு. அவருக்கு என்ன வேலை? அவர் மெஜாரிட்டி கிடையாது, 3வது இடத்துல இருக்காரு. அவர் ஏன் போய் பாக்குறாரு? அவருக்கு என்ன காரணம்? ஏன் போய் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு கவர்னர் பாக்குறதுக்கு? உங்க எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரியில பத்திரப்படுத்திட்டீங்க. தமாக செங்கோட்டையன் கான்டாக்ட் பண்றாரு, ஆளை பிடிச்சிருவாருன்னு பத்திரப்படுத்துறீங்க. புரியுது. கவர்னரை பார்க்க வேண்டியதுல உங்களுக்கு என்ன? பழனிசாமிக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் கவர்னரை பாக்குறீங்க? அப்ப பாஜகவுடைய இது ஆரம்பிக்குது இல்ல, அவங்களுடைய வேலை திட்டம் அஜெண்டா ஆரம்பிக்குது இல்லை, இங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது இல்ல. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா அதிமுகவை அப்படியே தாவேக்கால தள்ளி விடுறது. தள்ளி விட்டு அங்க போனோம்னா நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன், நீ போய் முன்னாடி இரு, நான் பின்பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. இப்போ இவங்க அந்த வேலைக்கு தான் போயிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு தான் அந்த வேலை நடக்கிறதுக்காக தான் இப்போ பழனிசாமி சந்திச்சிருக்காரு. போயிட்டு கவர்னர் சந்திக்கிறாருன்னு சொல்றாங்க, சந்திச்சிருப்பாரு நினைக்கிறேன். இவர் போய் சந்திச்சாருன்னா சரி, சந்திச்சுட்டு போட்டோம், அவர் ஆட்சியில் இடம் பெறட்டும், கூட்டணி மந்திரி அமைக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், அது யாரும் வேணாம்னு சொல்லல. ஆனா பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து தாவேக்கா எழுத்துப்பாங்களா? தாவேக்கா வந்து அதிமுக உள்ள வந்து அதிமுகவுக்கு தாவேக்கா கடிதமே எழுதல. அப்ப இவங்களா போய் ஆதரிச்சாங்கன்னா அந்த வலையில வந்து தாவேக்கா மாட்டுமா? இல்லங்க நிலையான கவர்மெண்ட் கொடுக்கலாம், நீங்க நாங்க 45 பேர் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அந்த வலையில தாவேக்கா வலையில பாஜக வலையில தாவேக்கா மாட்டுமா? அதிமுக உள்ள வைத்தீங்கன்னா பின்பக்க கதவுல பாஜக வெயிட் பண்ணிட்டே இருக்கும், எல்லா அஜெண்டா உள்ள தள்ளி விடுவோம். நீங்க அப்புறம் இவங்களுக்கு என்னன்னா தாவேக்காவுக்கு மத்தியில இருந்து நிதி வாங்கணும். இவங்க ஏகப்பட்ட ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து அதிமுக உள்ள பக்கத்துல இருந்து அவங்க இருந்தாங்கன்னா நிதி கிடைக்கும்னு நம்பலாம், ஒருவேளை அதுக்காக இழுக்கலாம். அப்போ தாவேக்கா முன்னாடி 2 சான்ஸ் இருக்கு விஜய் முன்னாடி. ஒண்ணு, நீங்க அதிமுக இழுத்து நிதி போன்ற விஷயங்கள்ல மத்திய அரசோட தயவு தேவையா இருக்குன்னு இழுக்கிறது ஒரு விஷயம். இல்ல அதிமுக வந்தா பாஜக பின்னாடியில இருந்து அவங்க அஜெண்டா எல்லாம் கொண்டு வருவாங்க உள்ள, நமக்கு அதிமுக தேவை வேண்டாம்னு உதறி விடுறது ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை தீர்மானத்துல 118 பேர் அதோடய ஆட்சியை கடத்துறது ஒரு விஷயம். இந்த 118 பேரோட எத்தனை நாள் ஆட்சியை எடுத்துட்டு போவீங்க? அதுல பல சிக்கல்லாம் இருக்கும். அந்த ரேசர்த்தின் மெஜாரிட்டியில நீங்க ரொம்ப நாள் கன்டினியூ பண்ண முடியாது. அப்போ விஜய்க்கு பெரிய ஒரு சவால். அதிமுகவை எதிர்த்தாலும் பிரச்சனை, பாஜகவுக்கு கதவு திறந்து விட்டா மாதிரி ஆயிடும். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் பிரிக்க முடியாது. திருவிளையாடல வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, பிரிக்க முடியாது எது அப்படின்னு கேட்டா அது சொல்லுவாங்கல்ல ஒரு பேர். அது மாதிரி அதிமுகவும் பாஜகவும் பிரிக்க முடியாது, சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இங்க பாஜகவும் அதிமுகவும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பிரிக்க முடியாத அதிமுக தாவேக்கா பக்கத்துல சேர்ந்தா
அப்புறம் விஜய்க்கு எல்லா விதமான பிரச்சனையும் வந்து சேரும். அஜெண்டா உள்ள வரும், எல்லா அஜெண்டாவும் உள்ள வரும். அதை அவர் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வேண்டாம் வேண்டாம், அவர் நிதியெல்லாம் கிடைக்கும், அதிமுக சேர்த்துனா நிதியெல்லாம் கிடைக்கும் சேர்த்துட்டாருன்னா அவர் தலையில அவரே தன் தலையில தானே கொல்லிக்கட்டை எடுத்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் தள்ளப்படுவார். அதனால விஜய் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் வந்து இந்த 3 பேரோட ஆதரவு பெற்று, காங்கிரஸோட ஆதரவு பெற்று 118 இடங்களோட தள்ளுறது. இல்ல இந்த 6 மாசத்துக்குள்ள தள்ளிட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அதிமுக உடைச்சு அதுல இருந்து ஒரு 20-35 பேரை கொண்டு வருது. அப்போ வந்து அது பிஜேபியோட இது உள்ள வராது. இவங்க உடைச்சி கொண்டு வந்தா அது பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் அங்க வராது. இல்ல அந்த அளவு வல்லமை இருக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக உடைத்து வர்றோம்? அந்த மாதிரி வல்லமை இருக்கான்னு தெரியாது. ஆனா அதிமுக பயந்து போய் கிடக்கு. ஏன்னா அதிமுக பல பேர் தாவேக்காவுல போய் சேரணும்ன்றான். அதனாலதான் பயந்து போய் பாண்டிச்சேரியில கொண்டு போய் வச்சிருக்காரு. அதிமுக பயந்து போய் கிடக்கு. இல்லாட்டி இந்த பாண்டிச்சேரியில போயிட்டு காட்டேஜில் அடைக்கிறாங்க உட்கார வச்சு. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம கட்சியை உடைச்சிருவாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி பாஜக என்ன சொல்லுது, அவங்க கட்சியை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே போய் சேர்ந்துருக்காங்க, நாங்க பின்னாடி எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு. அப்போ தாவேக்கா என்ன முடிவு எடுக்க போறாங்க? இந்த சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் நம்பி கவர்மெண்ட் நடத்த போறாங்களா? இல்ல பரவாயில்ல இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு 45 பேர் வராங்க, அவங்கள வச்சு நடத்த போறாங்களா? இல்ல இந்த 45 பேர் வேண்டாம், 118 பேர்லயே வச்சு நம்ம ஓட்டலாம்னு பாக்குறாங்களா? இல்ல நிதியெல்லாம் போன்ற விஷயங்கள் வாங்கணும், அதிமுக எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல அதிமுக எடுத்துனா வந்து பாஜக உள்ள வந்துடும், நமக்கு கெட்ட பேர் வரும், நமக்கு மைனாரிட்டி நிறைய ஓட்டு போட்டிருக்கான், அவங்க எல்லாம் ரொம்ப தப்பா நினைப்பாங்க, வேண்டாம் நம்ம 118 எவ்வளவு வருஷம் மாசம் ஓட்ட முடியும் ஓட்டலாம், ஆட்சிக்கு வந்தா திமுக மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சிடலாம், திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போகலாம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி மறுபடியும் ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர போறாங்களான்றது இனிமே தான் பார்க்கணும். சார், இபிஎஸ் கவர்னரை சந்திக்க போறாருங்கிற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி சந்தித்தால் அது என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்தும்? நீங்களும் சொன்னீங்க அவர் 3வது இடத்துல இருக்காரு, அவருக்கு இங்க ரோலே கிடையாது. அவர் அப்படின்னா விஜய் தான் ஒரு முதல்வரா வந்து அவர் ஏத்துக்கணும், தன்னுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கணும். அந்த எம்எல்ஏக்களை வந்து பாண்டிச்சேரியில கூவத்தூர் ஃபார்முலா மாதிரி பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒரு காம்பினேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லப்படுது இல்லையா? அதுல ஏதேனும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கா? அப்ப திமுக வெளியில இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குமா? திமுக அதிமுகவுக்குள்ள கவலை இப்ப என்னன்னா, 2 திராவிட கட்சிகளும் என்ன நினைக்குது அப்படின்னா, விஜய் இப்போ ஆள்றதுக்கு விட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் தான் ஆண்டு இருப்பாரு, 15 வருஷத்துக்கு அவர் தான் ஆண்டு இருப்பாரு, பை த டைம் 2 கழகங்களும் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தது உதயநிதிக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது அடிபட்டு போயிடும் திமுக நினைக்குது. அதிமுக என்ன நினைக்குது, நம்ம கட்சியை வந்து தாவேக்கா சாப்பிட்டுன்னு நினைக்குது. ஆக்சுவலா இப்போ 2 பேருக்குமே எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப 2 பேருமே நினைக்கிறாங்க இவர் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, யார தாவேக்கா வரவிடக்கூடாது, எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அரசியல்ல வந்து எதிர்பாராதது நடக்கும், நடக்காதுன்னு நம்புற விஷயங்கள்லாம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவும் திமுகவும் ஏன் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. ப்ராபப்ளி டிஎம்கேல இருந்து கூட கிளப்பி இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்ல அதிமுக இருந்து கூட கிளப்பி இருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா, அதிமுக ஆட்சி அமைச்சிட்டு வெளியில இருந்து திமுக ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு, அதான் எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறது தமிழ்நாடு இந்திய அரசியல் நடக்காது, இல்ல நடந்திருக்கு. பிபி சிங் கவர்மெண்ட்டை வந்து பிஜேபியும் ஆதரிச்சாங்க, சிபிஎம்மும் ஆதரிச்சாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால அந்த பாயிண்ட்ல வந்து நான் அது ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக ஆட்சி அமைச்சிட்டு திமுக ஆதரிச்சதுன்னா, அதிமுக வந்து திமுகவை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல ஆட்சிக்கு வரணும்னு பார்த்தது. கடைசியில் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு பார்த்தா அந்த கட்சியோட நீங்க சேர்ந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா மக்கள் எப்படி சரி எடுத்துப்பாங்க? அந்த ஓட்டு யாருக்கு விழுந்த ஓட்டு? அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டெல்லாம், திமுகவுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் அதிமுக எதிர்போட்டு தானே, அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் திமுக எதிர்போட்டு தானே. அப்ப 2 பேரும் எப்படி ஒன்னா சேர முடியும்? அது சேர்ந்தா மக்களுடைய அந்த எண்ண ஓட்டத்துக்கு எதிராக இருக்கும். ஆக்சுவலா மக்கள் வந்து உங்களுக்கு எதிர்கட்சி ரோல் கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு, தாவேகாவுக்கு முழு மெஜாரிட்டி கொடுக்கல, பட் 107 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியில போயிட்டு தாவேகாவை முடக்கணும்னு நீங்க போனீங்கன்னா அதோட விளைவு வந்து ரொம்ப எதிர்மறையா இருக்கும். அவன் விஜய் வந்து ஊருக்கு ஊரு போய் அழுவாரு. ஊருக்கு ஊரு போய் அழுதாருன்னா, ஏற்கனவே சின்ன பசங்களா ஒரு பக்கத்துல இருக்காங்க, ஊருக்கு ஊரு போய் அழுதாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகும் தெரியுமா? அவர் 107க்கு பதிலா 207 வருவார். அதனால அந்த வேலையை வந்து திமுக அதிமுக செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, அவர் ஆளை விட்டுணும். அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஆளட்டும். அவர் தானாவே எக்ஸ்போஸ் ஆவார். அவர் கொடுத்த வாக்குறுதி போன்ற விஷயங்கள், பெண்கள் பாதுகாப்பு, அதெல்லாம் வந்து பல விஷயங்கள் நடக்கும். அப்போ அவரே எக்ஸ்போஸ் ஆவார். அவரே எக்ஸ்போஸ் ஆகும்போது நீங்க வந்து உள்ள வந்து உங்க பிரச்சாரத்தை பலப்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வரணும். அதுதான் முறையான ஒரு வேலையா இருக்க முடியும். இப்ப நீங்க அவரை கவுக்குறது, அவரை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணீங்கன்னா, ஷார்ட்கட் வேலையை பண்ணீங்கன்னா அவருக்கு அனுதாபம் வந்து சேரும். அது நீங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பை திசை திருப்புற மாதிரியா போய் முடியும்.
அதனால வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருந்து திமுக ஃபங்க்ஷன் பண்றது அதுக்கு நல்லது, அதோட எதிர்காலத்துக்கு நல்லது. உதயநிதி கொஞ்சம் கஷ்டப்படணும், ஒரு 5 வருஷம் கஷ்டப்படணும், இல்ல ஒரு 3 வருஷம் கஷ்டப்படணும். இப்போ 29ல வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து 3 வருஷத்தோட முடிவு வேணும் விஜயோடது. அந்த இடத்துல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால கொஞ்சம் ஓகே. அவசரப்பட வேண்டாம், அவசரப்படாத இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். சார் இப்ப இருக்கிற ஆப்ஷன் வந்து பாஜக கையில தான் இருக்கா சார்? இப்போ இந்த 3 கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும். அதுவுமே நிலையான ஒரு ஆதரவா இருக்குமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. டவுட் இருக்கு. டவுட் இருக்கு நிலையான ஆதரவான்ட்டு. ஆனா 2வது அதிமுக ஆதரவு நிலையா இருக்கும். அதிமுக அதிமுக ஆதரவு பல்க் நிலையா ஆஃப் இருக்கும், அமௌண்ட் இருக்கு அவங்கள்ட்ட எம்எல்ஏக்கள். நிலையா ஆனால் இருக்கும். அது அது வந்து நிலையான பாஜக வந்து அனுமதிக்குமா? கதவை திறந்து விட்டா மாதிரி இருக்கும். பாஜகவுக்கு கதவை திறந்து விட்டா மாதிரி அது. ம், ம், அது தாவேக்கா அதை ஏத்துக்குமா, விஜய் அதை ஏத்துப்பாருன்னு தெரியாது. ஆனா அதே ம். சமயம் நிதி போன்ற விஷயங்கள் கிடைக்கும்ன்றதுனால ஏத்துனாலும் ஏத்துக்கலாம், சொல்ல முடியாது. இல்ல நமக்கு மைனாரிட்டி நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, பாஜக வரதுக்கு இடம் கொடுத்தா நமக்கு அடுத்த வாட்டி ஓட்டு கிடைக்காதுன்னு நினைச்சாருன்னா ஏத்துக்க மாட்டார். ஆனால் ஓகே. தற்சமயம் வந்து அதிமுக அவரோட சேர்ந்தா ம், ம். ஓரளவுக்கு நிலையான ஆட்சி தர முடியும். ஆனா பாஜகவுடைய ஆதிக்கத்தை விஜய் அலோவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில நிர்மல்குமார் அவர்கள் சிபிஎம் ஆபீஸ்க்கு போய் பே சண்முகம் நிர்வாகிகளோட சந்திச்சு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்கலாம் வந்து வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாங்க. திருமாவளவன் நீங்க சொன்னது போல முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு சிஎம் கூட முன்னாள் முதல்வரை கூட பார்த்துட்டு வந்துட்டாரு. அவங்க எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. எங்க கூட்டணியிலே இருங்க. இன்னும் பல தேர்தல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு. நம்ம கொள்கையில ரீதியா நம்ம பயணிப்போம் அப்படின்னு எங்கள்ட்ட அறிவுறுத்தினாரு. அப்படின்னு சொல்லி பே சண்முகம் வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொன்னதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இவங்க ஓப்பனா வந்து ஆபீஸுக்கே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க படியில. எப்படி பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ்? அவங்க வந்து ஓடினார் ஓடினார் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லைக்கே ஓடி போய் பாக்குறாங்க. நாளைக்கு விஜய் வந்து அதிமுக ஆதரவு ஏத்துட்டு பாஜகவுக்கு கதவை திறந்தாரு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்க சிபிஎம் சிபிஐ தான். பாஜக வேண்டாம்னு சொல்ற இவங்க தான் நாங்க ஆதரவு கேட்ட போது கூட கொடுக்கல இவங்க எங்களுக்கு. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நாங்க அதிமுக தேவை நாடினோம். அதன் மூலமா பாஜக வரதுக்கான வாய்ப்பை நாங்க கொடுக்குறோம். அதனால இது தப்பு எங்களுது இல்ல, தப்பு சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளது, சிபிஐ தான் தப்பு அப்படின்னு நாளைக்கு விஜய் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால சிபிஐயோ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆதரவு நம்பிக்கை தீர்மானத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுத்துட்டு ஆட்சிக்கு நாங்க வந்து ஒரு நிபந்தனையோட ஆதரவு கொடுப்போம், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதிர்கட்சி ரோலா பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லாட்டி அதிமுக ஆதரவு வந்து விஜய் ஏத்துப்பாரு, பின்பக்க கதவை பாஜகவுக்கு திறந்து விட்டுருவாரு. அதை வந்து இவங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தா ஓகே. இல்ல அது வந்து என்ன கேட்டா அந்த மாதிரி விஷயம் வந்து திமுகவுக்கு நல்லது, எதிர்கட்சி பண்றதுக்கு திமுகவுக்கு நல்லது. திமுக கடுமையான ஒரு எதிர்கட்சி ரோலை அப்ப பண்ண முடியும். அதிமுக தாவேக்கா சேர்ந்தது பிஜேபி பின்னாடி இருக்குன்னா நல்ல ஒரு ரோலை பண்ண முடியும் திமுக. அது நடந்ததுன்னா திமுகவுக்கு நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு ஆதரவு கொடுக்குறேன்னு போனாங்க வச்சுக்கோங்களேன், நாங்க லிமிட்டடா ஆதரவு கொடுக்குறோம், ஒரு கண்டிஷனலா ஆதரவு கொடுக்குறோம்னு போனாங்க வச்சுக்கோங்க, அதை அவங்க நம்பி ஏத்துக்கலாம். அது லெட்டர் கொடுக்குறாங்க, போய் கெஞ்சறாங்க கேட்கறாங்க அப்படின்ற போது இவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாளைக்கு என்னன்னா நான் உங்களெல்லாம் கேட்டோம் கொடுக்கல, அதனால நாங்க வேற வழி இல்லாத அதிமுக நாட வேண்டிய கட்டாயத்துக்கு போனோம், அதனால பாஜக கதவை திறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம்ட்டு நாங்க இப்படி நடந்து கொண்டதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு இவங்க மேல பழிய போடுவாங்க. அதனால சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சார் இப்ப இந்த சினாரியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், பல அரசியல் கட்ட சூழ்நிலையை பார்த்திருப்பீங்க, பல நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்க வந்து ஃபீல்ட்ல இருந்த நபர் என்ற அடிப்படையில இது நிலையான ஆட்சி தரக்கூடிய ஒரு நம்பர் தானா தாவேக்காவுக்கு? அரசியல் போக்கும் நிலையான ஆட்சி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து ஒரு மீண்டும் ஒரு பொது தேர்தல் சந்திக்க நேரிடும், இது ரொம்ப 5 வருடம் நீடிக்காது அப்படின்னு நீங்க கணக்கு போடுறீங்களா சார்? இல்ல சார், நான் நினைக்கிறது என்னன்னா வந்து அதிமுக பிஜேபியோட தூண்டுதல் பேர்ல அதிமுக உள்ள வந்து இவங்களை ஆதரிப்பாங்க சார். இல்லாட்டி அதிமுக உடையும். அதனால அதிமுக தானே வந்து இவங்களை ஆதரிச்சிருவாங்க. ஆதரிச்சு பாஜக பின்னாடி இருக்கும். அந்த ஆட்சி தான் கடைசியில் நடக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அது வந்து திமுகவுக்கு எதிராக அந்த 2 கட்சி இருக்குன்னா அது சரியா கூட இருக்கும். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் தான். அதை எப்படி தாவேக்கா சமாளிக்க போறாங்கன்னு பாக்கணும். இப்போ தாவேக்காவோட இன்ட்ரெஸ்டுக்காக என்னன்னா அவங்க அதிமுக ஏத்துக்கிறது பெட்டர், நிலையான ஆட்சி கொடுக்க முடியும், சென்ட்ரல்ல இருந்து பண்ட்ஸ் வரும். ஆனா பாஜகவுடைய தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியாது. அதுதான் அவங்களுக்கு நிலையான ஆட்சியை கொடுக்கும் ஆக்சுவலா. இந்த மாதிரி சிபிஐ சிபிஎம் எல்லாம் போட்டா அவங்க பல விதங்கள்ல பல இஷ்யூஸ்ல வந்து எதிர்ப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க எப்ப எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. தற்சமயத்துக்கு அவங்களோட தயவு வாங்கிட்டு நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி பெற்றுட்டு நிரந்தரமா இருக்கணும்னா அதிமுகவோட தயவை பெறதான் பெட்டர், இல்ல அதிமுக உடைக்கிறது தான் பெட்டர். எது பெட்டரோ அவங்க தான் தீர்மானிக்கணும், தாவேக்கா தான் தீர்மானிக்கணும். நிச்சயமா சார். தற்போது அரசியல் சூழ்நிலை மிகவும் பரபரப்புக்கு மத்தியில்
யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்? அப்படி விஜய் ஆட்சி அமைத்தால் அவருக்கு உண்டான சாய்ஸஸ் என்னென்ன இருக்கு? எது சிறந்த சாய்ஸஸ்? அ நிலையான ஆட்சி நீடிக்குமா? என்பன போன்ற பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பதிலுரைத்தீங்க. மிகுந்த நன்றிகள். தேங்க்யூ.